I made a mistake. This was the last word from Adolf Hitler, the German dictator. I am sorry. இதுதான் உலகத்தில் சிறந்த சாக்கர் பிளேயர், பிரேசிலியன் பிளேயர் பீலேயோடைய கடைசி வார்த்தை. எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கன் ஆக்டர் பால் வாக்கர். அவர் என்ன சொன்னார், அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துடைய ஒரு சிறந்த நடிகர். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, ஹே லெட்ஸ் கோ ஃபார் அ டிரைவ். ஜமைக்கன் சிங்கர் பாப் மெர்லி சொன்ன கடைசி வார்த்தை, மணி கான்ட் பை லைஃப். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸான வார்த்தை. இன்றைக்குமே ஒரு மனுஷனுடைய கடைசி வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது. இந்த கடைசி நேரத்தில் இந்த ஞான விதையெல்லாம் உங்களுக்கு தோன்றும், சரியா? அப்போ ஆண்டவர் சொன்ன கடைசி 7 வார்த்தைகள் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. அதில் இன்றைக்கு ஒரு 4வது வார்த்தையை தான், நடு வாக்கியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இந்த வசனம் பாருங்க, ஒரு அங்கலாய்ப்பாக பாடுகிற ஒரு சங்கீதம். தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த தாவீது பாடுறாரு. தாவீது வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அதே போல் இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பேசின ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை நம்ம பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 46ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பாருங்க, நான் அப்போ சொன்னது போல் கடைசி வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. கடைசியாக 7 வார்த்தையை பேசினார். அதில் இந்த 4வது வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மொதல் வார்த்தை அவர் பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறார், ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி வார்த்தை பாருங்கள், பிதாவே என் ஆவியை அவங்கள்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், அங்கேயும் ஃபாதர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நடுவில் அவர் இந்த 4வது வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, மை காட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏலி ஏலி மை காட் why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்கள்? அப்போ இதே இது மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. அது என்னங்க, மத்தேயுல ஏலி ஏலின்னு போட்டிருக்குது, மார்க்கில் ஏலோயி ஏலோயின்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏலி சொன்னாரா ஏலோயி சொன்னாரா? ஒரு சந்தேகம் வருதில்ல. பரிசுத்த ஆவியானவர் மிக நேர்த்தியாக இந்த பைபிளை எழுதியிருக்கிறார். மத்தேயு இந்த புஸ்தகத்தை யாருக்கு எழுதினார் என்றார், யூதர்களுக்காக எழுதினார். யூத பாஷையில், ஹீப்ரூ லாங்குவேஜில் ஏலி ஏலி லாமா சகோத்தானி, ஏலின்னா காட்னு அர்த்தம். இந்த மார்க் யாருக்கு எழுதுகிறார் என்றால், ரோமர்களுக்கும் புறஜாதிகர்களுக்கும். அது அரபிக்கில் அவர் எழுதுறாரு, ஏலோயி ஏலோயி லாமா சவக்தானி. ஏலோயினா அரபிக்கில் கார்டன் தான் அர்த்தம். பாருங்க, ஏன் ஆண்டவர் ஒரு தடவை ஏலின்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு தடவை ஏலோயின்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன் 2 தடவை சொல்கிறாரு? திருத்துவத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு. அவர் ஏலின்னு முதலாவது சொன்னது பிதாவாகிய தேவனையும், 2வதாக அவர் ஏலின்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பிரியமானவர்களே, இது ஒரு ரகசியம், இது ஒரு வெளிப்பாடு. பாருங்க, ஒரு முறை அவர் ஏலி சொல்லியிருக்கலாம், ஆனால் பைபிளில் ஒரு சின்ன கம்மா, ஒரு சின்ன டாட் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குங்க. 2 முறை ஏலி சொன்ன போதும் ஆண்டவருக்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தால், அது நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தெல்லாம் பார்த்து சொல்லலாம், அவர் கையில் ஆணி அடிச்சிருக்காங்க பிரதர், அவர் முதுகில் மட்டும் 5000 காயங்கள் இருக்குது, வலி எடுக்காதா? அவர் சிரசில் அப்படியே அந்த முள்முடிலாம் ஒரு இதுவும் செம்ம இன்ச்சஸ் அளவில் இருக்குது, அது அப்படியே இந்த பிரெயினெல்லாம் குத்திட்டுலாம் இருக்கும், வலிக்காதா? அவர் கால்களில் 2 காலையும் சேர்த்து வச்சு ஆணி அடித்தாங்களே, வலிக்காதா? ஈட்டிங்கில் குத்துறாங்களே, அதெல்லாம் ஒரு பெயினே இல்லை. இந்த அங்கலாய்ப்பில் என் தேவனே சொல்கிறார்ல, இது இட்ஸ் நாட் ஃப்ரம் எமோஷனல் ஆர் ஃபிசிக்கல் பெயின் மை ஃப்ரெண்ட். The greatest pain that Jesus encountered was separation from God the Father. இருக்கிறதுலே ஒரு பெரிய பெயின் என்ன தெரியுமா? ஆதியிலே தேவன் அவரோடு இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1:2 நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் யாராலையும் பிரிக்கவே முடியாது.
ஆதியிலிருந்தே அவங்களுடைய ஒர்க்கு நமது சாயலாக நமது ரூபத்தின்படி எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த 3 பேர் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரிவினையே இல்லை. இப்பொழுது கல்வாரி சிலுவையில் பிசாசானவன் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் எடுத்து, ஒட்டுமொத்த பாவங்களையும் சாபங்களையும் எடுத்து யார் மேலே வைக்கிறான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிறான். பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இப்போ பாவம் எல்லாம் இயேசு மேலே இருக்குது. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்க பாவத்தை சுமக்க முடியுமா? நம்ம பாவத்தை நம்மளால சுமக்க முடியலையே. நம்ம எப்படி அடுத்தவங்க பாவத்தை சுமக்க முடியும்? ஆனால் இந்த உலகத்தில் பிறக்க போகிற குழந்தைங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் வைத்ததுனால பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் அவர் விலகி விட்டார். பாருங்க, பாவம் கத்தரை விட்டு நம்மளை பிரிவினை கொண்டு வரும். பிரியமானவர்களே, டோன்ட் பிளே வித் சின். பாவத்தோடு நம்ம என்றைக்குமே நம்ம விளையாடக்கூடாது. நான் பாவம் பண்ணிட்டே நான் இயேசுவுக்கு செய்வேன்னா அது முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, நான் அவனை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று நீ அனலா இல்லாட்டி குளிராரு, ஒன்று நீ பாவத்தில் துன்மார்க்கமாறு, அல்லது நீதிமானா வாழு. அப்படி தானே? இந்த பாவம் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் பிரிக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து அவருடைய நீதியின்படி நம்மளுக்கு நீதிமான ஆக்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்தான் இருக்குது. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பெரிய பெயின் என்னன்னா, ஆதியிலிருந்தே தேவனோடு பரிசுத்தாவியோடு இருந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலை பிரியும் போதும் ரொம்ப அவருக்கு ஒரு கொடுமையான ஒரு அனுபவமாச்சு. அந்த பிரிவினை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால தான் இன்னைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற சில சபைகள், அது எல்லாமே அதோடைய வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பிரிந்திருக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உங்கள் சபை ஒரு மாதிரி பிரிவினை ஏற்பட்டதா? அந்த காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். ஏன்னா அவருக்கு பிரிவினை அவருக்கு நன்றாகவே தெரியும். அதோடைய வழி அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய வார்த்தையை பேசினார். தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேசினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசும்போதும், கர்த்தருடைய காரியத்தை அவர் பேசும்போதும், அவர் மரித்து 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு பிரிவினையோடைய சூழ்நிலைங்க இருக்கிறீங்களா? இல்லாட்டி ரொம்ப ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வடிவில் ஆண்டவர் என்ன கைவிட்டாரே அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஏன் இயேசு கல்வாரி சிலுவையில் கைவிடப்பட்டார் தெரியுமா? ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் கைவிடாதபடி அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He never leave us and not forsaken us. ஆமாம், அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான். பிரியமானவர்களே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.